ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விடுப்பு தான் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல விடுப்பு நம்ம அனுப்புகிறோம். ஸோ அனுப்புனர் நம்ம பேர் இப்போ பேர் வகுப்பு பள்ளியிடன்னு போடணும். இப்போ நம்ம பேர் மீனான்னு வச்சுக்கலாம். இப்போ 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளி உங்கள் ஸ்கூல் பேர் என்னவோ அதையே போட்டுக்கோங்க. இடம் உங்கள் ஸ்கூல் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்த போட்டுக்கோங்க. அவ்வளோதான் அனுப்புனர் வேலை முடிஞ்சுது. அடுத்தபடி நம்ம பெறுநருக்கு போகலாம். பெறுநர்லாம் முதல்ல வகுப்பாசிரியர் அவர்கள்னு இருக்குது. இந்த வகுப்பு ஆசிரியர் அப்படிங்கிறது உங்கள் சாராக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, நம்ம வகுப்பு ஆசிரியர் அவர்கள்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம மேலே போட்டுள்ள இந்த வகுப்பு பள்ளி இடம் அதை அப்படியே தூக்கி பெறுநர்லேயும் வகுப்பு பள்ளி இடம்ங்கிறத போட்டுக்கிறோம். இவ்வளோ தான் அனுப்புனரும் பெறுநரும் முடிஞ்சுது. அடுத்து மதிப்பிற்குரிய அம்மா, அதாவது நம்ம மதிப்பிற்குரிய அம்மாவும் போடலாம், ஐயாவும் போடலாம். அம்மான்னு போட்ட டீச்சர்னு அர்த்தம், ஐயான்னு போட்டால் சார்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன காரணத்துக்காக முதல்ல விடுப்பு அளிக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ காய்ச்சலுக்காக விடுப்பு அளிக்கிறேன்னா இப்போ எப்படி அடிக்கலான்னு பார்க்குறாவாங்க. இப்போ நான் எனக்கு காய்ச்சல் அடிக்க, அதனால என்னால் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர முடியாது அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கேன். இப்போ மதிப்பிற்குரிய அம்மா அப்படின்னு எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறதுக்காக அம்மா மதிப்பிற்குரிய அம்மான்னு போட்டிருக்கேன். எனக்கு டீச்சருங்காட்டி நான் டீச்சர்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு சார் இருந்தால் மதிப்பிற்குரிய ஐயான்னு போட்டுக்கிறோம். வணக்கம் அம்மா அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு சாராக இருந்தால் ஐயான்னு போட்டுக்கோங்க. வணக்கம் அம்மா, எனக்கு இன்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் என்னால் இன்று பள்ளிக்கு வர இயலவில்லை. ஆகையால் எனக்கு இன்று ஒரு நாள் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன தனிக்கு உங்களுக்கு விடுப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதாவது லீவ், உங்களுக்கு என்றைக்கு லீவ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அன்னத்தை டேட் போட்டு மட்டும் விடுப்பு அளிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், நன்றி அப்படின்றது தான். சரி, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா, இப்போ வணக்கம், எனக்கு இன்றைக்கி உடல் நிலை சரியில்லை, அதனால என்னால் இன்றைக்கி பள்ளிக்கு வர முடியாது. எனக்கு அதனால் இன்றைக்கி ஒரு நாள் டேட்டை போட்டு மட்டும் எனக்கு விடுப்பு தாங்க அப்படின்னு சொல்லி நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன், நன்றி அப்படின்னு போட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்படிக்குன்னு போட்டு உங்கள் பேர் போட்டுக்கோங்க. அடுத்த கட்டமாக உரைமேல் முகவரி. உரைமேல் முகவரின்னா நீ யாருக்கு அனுப்புகிற அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் பெறுநர் எழுதணுங்க இல்லையா, அந்த பெறுநரை அப்படியே எழுதுறது தான் உரைமேல் முகவரி. அதை வகுப்பாசிரியர் அவர்களே வகுப்பு என்னன்னு போட்டு பள்ளின்னு போட்டு இடம் அப்படிங்கிறத உரைமேல் முகவரியில் அப்படியே எழுதிடுங்க. எழுதுனதையும் நன்றி அப்படின்னு போட்டு இதோட இந்த கட்டுரையை நிறைவு செய்யலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்காக வந்துட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.